சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த ஒரு எபிசோட்ல நம்ம முத்து இருந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் வருது. அதுக்கு அடுத்ததா நம்ம முத்து இருந்துட்டு மீனாவுக்கு தேவையான அளவுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த ஆர்டரை ரொம்பவே நல்லபடியாக முடிச்சிடுறாங்க. அதுக்கு கொஞ்சம் பணமும் கிடைக்கிது. அதுக்கு அடுத்ததா முத்துக்கு ஒரு வெளிநாட்டுக்காரங்க சவாரிக்காக வராங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா முத்து இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு போகிறதுனால அவங்க அளவுக்கு பேசலனாலையும் ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசினதுனால அவருக்கு ஒரு சவாரிக்கு 25,000 ரூபாய் தராங்க. முத்து அதை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சார் 25,000மா? ஆமாப்பா, உன்னோட ஸ்பீச்சு எல்லாமே எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால தான் உனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறோம். நாங்கள் எப்போவுமே வருஷம் வருஷம் இந்த மாதிரி நாங்கள் வந்துடுவோம். உன்னுடைய செல் நம்பர் எல்லாத்தையும் கொடு, நான் கண்டிப்பாக வரும்போது எல்லாத்தையும் உன்னோட காரை தான் நான் புக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அண்ணாமலை கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மெயினாக இருந்துட்டு நானும் ஒரு பெரிய ஆர்டர் முடிச்சதுனால எனக்கு ஒரு 45,000 ரூபாய் கிடைச்சிருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே முத்து இருந்துட்டு பரவாயில்லையே மீனா, நீயும் நல்லா தான் சம்பாதிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து இருந்துட்டு மீனா வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. எப்படியாவது மறுபடியும் கோர்ட்டு திறக்கிறதுக்குள்ள மீதி இருக்கிற 38 லட்சத்தையும் நம்ம அடைச்சியும் ஆகணும். அப்போதான் நம்ம மறுபடியும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த குடும்பத்தில் சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.